எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 2024 ஜனவரி மாதத்திற்கான பலனை தான் பார்க்க போகிறோம். முதல்ல மார்கழி மாதம் 16ஆம் தேதி ஜனவரி மாதம் பிறக்கின்றது. உங்களுக்கு இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலனை வழங்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா முதல்ல இந்த மாதத்தின் கிரக நிலையை பார்க்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாயோடு சேர்ந்து தனுசு ராசியில் இருக்கார். 15ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் இருந்துட்டு 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மகர ராசிக்கு மாறுறாரு. புத்திகாரன் புதன் விருச்சிக ராசியில் இருக்கார். 8ஆம் தேதி இன்னைக்கு விருச்சிக ராசிக்கும் 21ஆம் தேதி மகர ராசிக்கும் மாறுவார். சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் இருந்துட்டு செவ்வாயோட வீட்டுக்கு மாறுவார். 10ஆம் தேதி குரு பகவான் வீடான தனுசு ராசிக்கு அவர் போவார். குரு பகவான் மேஷ ராசியில் பலம் அடைஞ்சிட்டு அங்கேருந்து சிம்ம ராசிக்கு அவர் போவார். துலாம் ராசி தனுசு ராசியை அவருடைய அருள் பார்வையால் அவர் பார்வையிடுவார். சனி பகவான் தனது பார்வையை கும்பராசி சிம்ம ராசி விருச்சிக ராசியில் பார்வையிடுவார். ராகு மீன ராசியில் இருந்துட்டு குரு பகவான் வீடான குரு பகவான் மாதிரியே உங்களுக்கு பலன்களை அள்ளி தருவார். கேது கன்னி ராசியில் இருந்துட்டு புதன் மாதிரி பலன்களை தருவார். ராகுக்கும் கேதுக்கும் சொந்த வீடு இல்லைங்கிறதால அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அதற்கான பலன்களை தான் அவர் தருவார். இதுதான் ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலைகளும் ராசி மாற்றங்களும். இதன் அடிப்படையில் தான் இந்த ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம். இந்த 2024ஆம் ஆண்டின் 12 மாதங்களில் முதல் மாதமான ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம். நாம் எல்லோருமே இந்த 2024 ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கும். இந்த ஆண்டுலையாச்சும் இந்த மாதத்துலையாச்சும் நமக்கு ஏதாச்சும் நல்லது நடக்காதா, அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளில் கல்யாணம் நடக்கலாமா, குழந்தை பிறக்குமா, வேலை கிடைக்குமா, இந்த வியாதி போக்குமா, நம்ம உடல்நலம் சரியாகுமா, கார் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, இப்படி ஏகப்பட்ட ஆசைகளோட இந்த நியூ இயரை நம்ம வரவேற்கிறோம். அப்படிப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றும் விதமாக இந்த ஜனவரி மாதம் அமையும் என்று நம்பி இந்த மாதத்தின் உங்களுக்கான கிரக நிலையை பார்ப்போம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கும்பராசி இந்த 2024 ஆண்டை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நல்லா இல்லை, சுமாராக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த ஜனவரி மாதம் எப்படா இருக்குன்னு பார்த்தோம்னா 3ல் குரு பகவானும் 2ல் ராகு பகவானும் இருக்காங்க. 8ல் கேதும் 12ல் சூரியனும் இருக்காங்க. புதனும் சுக்கிரனும் 10வது இடத்துல டிராவல் ஆகிறாங்க. சனியும் செவ்வாய் சூரியன் புதன் இவங்க எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதால இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஒன்றும் அப்படி ஒன்றும் பேடுன்னா சொல்ல முடியாது, பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு நீங்கள் தொழில் எப்படி இருக்கும், உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா தொழில் இந்த மாதம் இவ்வளோ வருமானம் இருந்தால் போதும், 10,000 இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு முதலீடு பண்ணாலும் தொழில் பண்ணனாலும் பண்ணலாம். அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதிகமாக தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கிறதுக்கு இங்கே ஒன்றும் நேரம் சரியாக இல்லை. இருக்கிறத வச்சு பொழப்போட்ட கற்றுக்குங்க. பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய படிப்பு திறமையை வைத்து தொழில் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையும். உடல் உழைப்பை வைத்து வெற்றி அடைய முடியாது தொழிலை பொறுத்தளவுக்கும். அடுத்தது உங்களுக்கு குடும்பம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். கும்பராசிக்கு குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம், காதல் வாழ்க்கை, குழந்தை பிறப்பு இப்படி பார்த்துக்கிட்டோம்னா சுமாரான பலனாக தான் இருக்குது. அப்படி ஒன்றும் நல்லதாக தெரியல. இருந்தாலும் திருமணத்தை பொறுத்தளவு கும்பராசிக்கு கும்பமே ராசியில் உள்ள ஆணையோ பெண்ணையோ ஜோடி போட வேண்டாம். துலாம் ராசி மிதுன ராசி இது மாதிரி மாற்றி ஜோடி போடுங்க, நல்லாயிருக்கும். மற்றபடி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அடுத்து மாணவர்களுக்கும் பார்த்தோம்னா கல்வி சூப்பராக இருக்குது. படிப்பை மட்டுமே நான் படிக்கிறேன், என் படிப்பு மட்டும்தான் எனக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா படிப்பில் எந்த தொல்லையுமே இருக்காது. நீங்கள் தான் ஃபஸ்ட் மார்க் எடுப்பீங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் இருக்குது. மற்றபடி சனி குரு செவ்வாய் சுக்கிரன் இவங்கன்னா அவங்கவுங்க வேலைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வேலையில் போய்ட்டு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்போ நீங்கள் படிப்பை மட்டுமே நான் போகிறேன் படிக்கிறேன் அப்படின்னு மட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நீங்கள் கல்வியை பொறுத்தளவு எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எந்த முடிவு வேணாலும் எடுங்க. கல்வியை பொறுத்தளவு, படிப்பை பொறுத்தளவு, இங்கே போய் படிக்கிறேன், வெளிநாடு போய் படிக்கிறேன், நான் அங்கே போய் டியூஷன் சென்டர் போகிறேன், என்ன வேணாலும் பண்ணுங்கள். கல்வியை பொறுத்தளவு பண்ணிங்கன்னா வெற்றி தான், கவலைப்படாதீங்க. பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா அதிக சுமையை சுமந்து கொண்டு நீங்கள் இருக்கீங்க.
மனதில் அவ்வளோ கஷ்டங்கள், வலிகள், போதாத குறைக்கு உடல்நலமும் பாதிக்கப்பட்டு இருக்கு. அடிக்கடி வவுத்து வலி, ஜுரம், சளி இது மாதிரி பிரச்சனைகளும் வருது. குடும்பத்தையும் பார்க்கணும், வீட்டுக்காரரை பார்க்கணும், அப்பா அம்மாவை பார்க்கணும், மாமனா மாமியை பார்க்கணும், நாத்தனாவை பார்க்கணும், இப்படி ஏகப்பட்ட கஷ்டங்களை மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கத்தால ஒரு ஆண்டு முடிஞ்சிருச்சு. அதனால் அப்பயே பயிற்சி கொடுத்துட்டாரு. அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டீங்க, இவங்க இப்படி தான் அப்படின்னு. அதனால் கஷ்டத்தை எவ்வளோ வந்தாலும் தாங்கும் சக்தி உங்களுக்கு இருக்குது. எப்படி சொல்லணும்னா, உங்களுக்கு எல்லாமே தெரியும். நடக்கணுமா நடக்கணும், ஓடணுமா ஓடணும், உட்காரணுமா உட்காரணும் அப்படின்னு யார் யார் எப்படிங்கிறத புரிஞ்சு கொண்டு நீங்கள் குடும்பத்தை நடத்துவீங்க. அதை பற்றி எந்த குறையும் சொல்வதற்கு இல்லை. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஏதோ ஒரு வழியில் பணம் வரும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. குடும்பத்தை வழிநடத்தும் அளவிற்கு பொருளாதாரம் தட்டுப்பாடு இல்லாமல் வரும். இந்த வயதில் மூத்தவர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குன்னா பார்த்தோன்னா என்ன சொல்லணுன்னா, அதிக முதலீடு பண்ண முடியாது, தொழிலை விரிவாக்கம் பண்ண முடியாது, ஆசைகள் நிறைவேற்றுவதற்கான மாதமாகவும் இல்லை. இப்படி நாலா பக்கமும் முட்டுக்கட்டையாக தான் அமையுது. இருக்கிறத வச்சு குழப்பம் மட்டும் நடத்துங்க. பெருசாக ஒன்றும் இந்த மாதத்தில் செய்ய முடியாது. அப்படியேப்பட்ட பலன்களாக தான் இருக்குது. அதுவே சின்னதாக நீங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம். சின்னதாக ஒரு காய்கறி எடை போடுறேன், சின்னதாக கூடையில் கட்டிட்டு வியாபாரம் பண்ணுறேன், இது மாதிரி வீட்டில் இருக்கிற போர் அடிக்கிறவங்க இது மாதிரி பண்ணலாம். நான் பெருசாக முதலீடு போட்டு தான் தொழில் பண்ணுறேன்னு செஞ்சிங்கன்னா அதற்கான காலங்கள் இங்கே இல்லை. உங்களுக்கு உடல்நலம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அது பொதுவாகவே சொல்ல முடியல. என்னன்னா, உங்களுக்கு எப்போ பார்த்தாலுமே உடம்பு வலிக்குது, கை கால வலிக்குது, எனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஏன் மாதத்தில் 20 நாளும் லேட்டாக தான் எழுந்திருப்பீங்க. கேட்டால் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதான் சொல்கிறதா இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாப்பாட்டுலேயும் உணவு கட்டுப்பாடு தேவை. அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை பார்த்துக்குங்க. உங்களுக்கு இருக்கிறதுலேயே உடல்நலம்தான் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்து பார்த்துக்குங்க. நீங்கள் உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்த்தோம்னு வச்சிங்களேன், சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு போயிட்டு எல் தீபம் ஏற்றுங்க. வியாழக்கிழமை விநாயகருக்கு போயிட்டு காலையில் அதிகாலையில் குளிச்சுட்டு போயிட்டு விளக்கேற்றி வழிபடுங்க. இப்படின்னா செஞ்சிங்கன்னா இந்த பிரச்சனையின் தாக்கம் குறையும். கும்பராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்.